வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம வந்து வழக்கமாக பரங்கிக்காயில் வந்துட்டு, அதாவது எல்லோ பம்கினில் பால் கூட்டு பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீர்க்கங்காயில் பால் கூட்டு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பீர்க்கங்காயும் நமக்கு நிறைய சேர வேண்டிய ஒரு கரிகா. அது இன்னும் தொகையில் தான் அரைக்கணும் முடியுமா, நார்மலாக அந்த பருப்பு போட்டு கூட்டு இல்லைன்னா கடையல் இப்படிலாம் இல்லாத ஜஸ்ட் ஒரு சேஞ்சாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஆனால் இந்த கடாயை பார்த்தா தான் பயம் வருது. ஏன்னா இந்த கடாயில் தான் சூடு போட்டுட்டேன். அதாவது பட்டா தெரியும் பாப்பா நிற்கும்பாலே அந்த மாதிரி எதில் சூடு போட்டணுமோ அதை கண்டாலே பயம் வரும். அந்த மாதிரி இந்த கடாயை கண்டாலே பயமாக இருக்குது. நல்லா ஒரு 6 வாரத்துக்கு நல்லா பழுக்க போட்டு விட்டுது. இது 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா அது மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒன்று நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 6, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது வந்து 1/2 கிலோ பீர்க்கங்காய் இது இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கை தான் தண்ணி தெளித்தேன். பிகாஸ் பீர்க்கங்காய் நிறைய தண்ணி விட்டுக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மூடி போடலாம். அதுக்கப்புறமா அதை அடுத்த சாமான்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இது நெடி தாங்கலை, வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் அச்சு பிச்சு தும்புறவங்க. ஸோ 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்து இதுவே தண்ணி விட்டுக்கும். நம்ம இதில் தண்ணி விட்டோன்னா அப்புறம் ரொம்ப லொடன்னு ஆகிடும். அதனால் ஜஸ்ட் அது ஒரே ஒரு கை நம்ம தண்ணி தெளிச்சிருக்கோம், அவ்வளோதான். பால் வேறு ஒரு டம்ளர் விடணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க போதும். இது நல்லா அப்படியே வேகட்டும், பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன். பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகா அப்படி போடுங்க போதும். இங்கே நல்லா வேகட்டும். திருப்பி மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் வேகட்டும், பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இதுலேருந்து வர தண்ணி தான், இந்த பீர்க்கங்காலேருந்து வர தண்ணி தான். அது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். அடுப்பை சின்னதாக்கிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஒரு 150 ml கிட்ட விட்டுருங்க. பாலை விடுறதே அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்
திரிஞ்சு போயிடுமான்னா பயப்படாதீங்கோ, திரிஞ்செல்லாம் போகாது, ஒன்றுமே ஆகாது. பால் விடுறச்சே அப்படியே கொதிச்சுட்டே இருக்கிறதே பாலை விடாதீங்கோ. பால் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. எப்படிலாம் பண்ணினேன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போகாது, ஒன்றுமே ஆகாது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி போட்டு அடுப்பை அணைச்சிட்டேன். ஸோ பரங்கிக்காய் பீர்க்கங்காய் பால் கூட்டு தயாராகிடுது. கன்ஃபியூஷன் வழக்கம் போல் யோகாம்பாலுக்கு நிறைய உண்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பீர்க்கங்காயில் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாத்தோடையும் அதை தொட்டுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கெட்டு போயிடுமோ அப்படின்னு பயமே இல்லை. பாருங்க, பால் திரியலாம் இல்லை, அப்படியே நல்லா இதுவாக இருக்குது. இன்னும் ஆறுச்சுன்னா கெட்டியாக வேறு ஆகிடும். ஸோ நீங்கள் தாராளமாக தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னோடய ஃபீட்பேக்ஸ். நன்றி, வணக்கம்.